இல்லை இப்போ படங்கள் எடுக்கும்போது சார் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரோ ப்ரொடியூசரோ உங்களை கேட்குறேன் நான். படங்கள் எடுக்கும்போது ஹீரோஸ் சம்பளம் அதிகம் வாங்குறாங்க, அதனால தான் எங்களுக்கு தான் லாஸ் ஆகுது, எங்களுக்கு அதனால ஏன்னா பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிடுது, அவங்களுக்கு முக்கால் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாங்க 70%. வயா மீடியா இது பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு ஒரு வழி என்ன? இப்போ ஹாலிவுட் போயிருக்கோங்க, அங்கெல்லாம் ஆன் கான்ட்ராக்ட் பேசி ஷேரிங் பேசிஸில் பண்ணுறாங்க. இப்போ தெலுங்கில் கூட அது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ, கரெக்ட், கதை தான் ஹீரோ. இன்னைக்கு இல்லை, அது என்றைக்கும் அப்படித்தான். ஸோ அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நான் முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்ட்ரைட்டாக சொல்லணுன்னா, முதல்ல எல்லா பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர் இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. நேற்று வரைக்கும் ஓடிடி, சேட்டலைட்டு, தெலுங்கு அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இப்போ இல்லையே, பழசு மாதிரி வெறும் தியேட்டர் தான். ஸோ தியேட்டரில் நம்ம தமிழ்நாடு தியேட்டரில் ஒரு கலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா எல்லா கேட்டும் க்ளோஸ் இல்லையா? அப்போ அவங்க பெரிய பெரிய ஹீரோஸ் திங்க் பண்ணணும், நம்ம சினிமா வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி. தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், இந்த பெரிய ஹீரோன்னு சொல்லாதீங்க, நிறைய சம்பளம் வாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்ட், உண்மைதான் உண்மைதான். அதிக சம்பளம் வாங்குற ஹீரோஸ், அதான் உண்மை. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள்.